வணக்கம். நட்சத்திர திருக்கோவில்கள் வரிசையில் இன்று மக நட்சத்திர திருக்கோவிலை பற்றி பார்ப்போம். அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில். மூலவர் மகாலிங்கேஸ்வரர், அம்மன் தாயார் மரகதவல்லி மாணிக்கவல்லி. ஊர் விராலிப்பட்டி தவசி மேடை, மாவட்டம் திண்டுக்கல், மாநிலம் தமிழ்நாடு. திருவிழா இத்தலத்தில் மாசி மக திருவிழா விசேஷமாக நடக்கும். தல சிறப்பு: சிவராத்திரியையொட்டி 30 நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மீது படும். காலையில் சூரியனின் ஒளிக்கதிர்கள் சிவன் மீதும் மாலையில் பைரவர் மீதும் விழுவது சிறப்பு. மகம் நட்சத்திரத்திற்குரிய சிறப்பான ஆலயம் இது. மக நட்சத்திரம் தவிர மற்ற 26 நட்சத்திரக்காரர்களும் வணங்கு வழிபட்டு சகல சௌபாகியங்களும் பெறக்கூடிய சிறப்பு பெற்றதே இந்த ஆலயம். பொதுவாக ஒரு சன்னதிக்குள் ஒரு அம்பிகை இருப்பாள். ஆனால் இங்கு ஒரே சன்னதிக்குள் மாணிக்க வள்ளி, மரகத வள்ளி என்ற 2 அம்பிகைகள் இச்சா சக்தியாகவும் கிரியா சக்தியாகவும் அருள்பாலிக்கின்றனர். இங்குள்ள சிவலிங்கம் வசிஷ்ட மகரிஷியால் பிரதிஷ்டை செய்யப்பட்டு பரத்வாஜ மகரிஷியால் பூஜிக்கப்பட்டதாகும். பரத்வாஜ கோத்திரத்தில் பிறந்தவர்கள் அவசியம் வழிபட வேண்டிய தலமாகும் இது. அகஸ்தியர் முதல் பல ஆயிரம் சித்தர்கள், மகரிஷிகள் மற்றும் முனிவர்கள் தவமின்றி வழிபட்ட லிங்கமாகும் இது. ராமர் தன் பரிவாரங்களுடன் பரத்வாஜ மகரிஷியை தரிசித்து விருந்துண்ட தலமாகும் இது. இங்குள்ள பைரவர் ஈசனுக்கு நேர் எதிராக ஆதி பைரவராக அருள்பாலிக்கும் சிறப்பு பெற்ற ஒரே ஸ்தலம் இதுவாகும். திறக்கும் நேரம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரைக்கும் திறந்திருக்கும். முகவரி: அருள்மிகு மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவில், விராலிப்பட்டி, ஒடுக்கம், தவசி மேடை, சாணார்பட்டி வழி, நத்தம் வழி, திண்டுக்கல் மாவட்டம். தொலைபேசி எண் 9578211659. பொது தகவல்: மகம் நட்சத்திரக்காரர்களின் பொது குணம்: ஆராய்ச்சி மனப்பான்மை கொண்ட இவர்கள் கல்வி பயில்வதில் ஆர்வம் கொண்டிருப்பர். தருமம் செய்வதிலும் வல்லவர்கள். மன தூய்மை, நேர்மை மிக்கவர்கள். பிறரை கௌரவமாக நடத்துவர். மதுரமான மொழி பேசுவதோடு பேச்சு சாதுரியமும் பெற்றிருப்பர். பெரும்பாலும் தலைமை பதவியில்தான் இருப்பர். கோவில் முகப்பில் 2 பீடங்கள் உள்ளன. சிவனை தரிசிக்க வரும் அடியார்களின் பாதம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக பரத்வாஜர் இந்த நிலையில் இங்கு இருப்பதாக சொல்கிறார்கள். பிரார்த்தனை: மக நட்சத்திரக்காரர்கள் தங்களுக்கு ஏற்படும் தோஷங்கள் நீங்க இத்தல இறைவனை வழிபாடு செய்கின்றனர். மாசி மகத்தன்று சிவன் அம்பாளுக்கு விசேஷ பூஜையும் நடக்குமாம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்நாளில் வேண்டிக் கொள்வது விசேஷம். நோய் நிவர்த்தி பெற சிவன் சன்னதியில் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுகிறார்கள். வீடுகளில் வாஸ்து குறைபாடு உள்ளவர்கள் அந்த குறை நீங்கவும் சிறப்பு பூஜைகள் செய்கிறார்களாம். நேர்த்திக்கடன்: சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து வஸ்திரம் அணிவித்ததுடன் நேர்த்திக்கடன் நிறைவேற்றலாம். தல பெருமை: மகம் நட்சத்திர கோவில் இது. பரத்வாஜர் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் மாதம் தோறும் மகம் நட்சத்திரத்தில் இங்கு சிறப்பு பூஜை செய்யப்படுகின்றன. 2 அம்பிகையர்கள். அளவில் சிறியதாக இருக்கும் இத்திருக்கோவிலில் மகாலிங்கேஸ்வரர் கிழக்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார். இவருக்கு வலது பக்கத்தில் உள்ள சன்னதியில் மரகதவல்லி, மாணிக்கவல்லி என்ற 2 அம்பிகையர் காட்சி தருகின்றனர். மதுரையில் அருளும் மீனாட்சி அம்மனின் பெயரால் இவர்களுக்கு இப்பெயர் சூட்டப்பட்டது. கிழக்கு நோக்கிய இந்த சன்னதிக்குள் அம்பாள்கள் இருவரும் தெற்கு நோக்கி மதில் ஓரத்தில் உள்ளனர். சன்னதிக்குள் எட்டி பார்த்துதான் இவர்களை தரிசனம் செய்ய முடியும். இத்தகைய அமைப்பிலான சன்னதியை காண்பதே மிக மிக அரியது. இச்சா சக்தி, கிரியா சக்தியாக அருள்பாலிக்கும் இந்த அம்பிகையரை வழிபட்டால் ஞான சக்தியான இறைவனை எளிதாக அடையலாம் என்பதை உணர்த்தும் வகையில் இவ்வாறு அமைத்துள்ளனர். பரத்வாஜர் ஒரு தவ மேடையில் யோகத்தில் மனதை ஒடுக்கி சிவனை வழிபட்டார். இதனால் இத்தலத்திற்கு ஒடுக்கம் தவசி மேடை என்ற பெயரும் ஏற்பட்டது. இத்தலத்தில் எப்போதும் யோகிகளும் தபஸ்விகளும் சிவனை அரூபமாக பூஜை செய்து வருகின்றனர். பெண்களால் இவர்களுக்கு இடையூறு ஏற்படக்கூடாது என்பதால் தான் அம்மன் வெளியே
தெரியாமல் சுவரை ஒட்டி அருள்பாலிப்பதாக தல வரலாறு கூறுகிறது. ஆதி பைரவர் சிவாலயங்களில் ஈசான்ய திசையில் காட்சி தரும் பைரவர் இங்கு சிவனுக்கு எதிரில் காட்சி அளிக்கின்றார். இங்கு அருளும் மகாலிங்கேஸ்வரர் மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் அவரது உக்ரம் பக்தர்களை தாக்காமல் இருக்க எதிரில் பைரவரை பிரதிஷ்டை செய்துள்ளார்களாம். இவரை ஆதி பைரவர் என்றும் கூறுகின்றனர். பைரவருக்கு பின்புறம் தலைக்கு மேலே சிறிய துளை ஒன்று உள்ளது. இங்கு வரும் பக்தர்கள் முதலில் இந்த துளை வழியாக சிவனை தரிசித்துவிட்டு பின்பு பைரவரை வணங்கி அதன் பின்பு கோவில்களுக்குள் செல்கின்றார்களாம். சிவராத்திரியை ஒட்டி 30 நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மீது படும். காலையில் சூரியனின் ஒளிக்கதிர் சிவன் மீதும் மாலையில் பைரவர் மீதும் விழுவது இத்தலத்தின் சிறப்பாகும். தல வரலாறு: சீதையை மீட்டு அயோத்தி திரும்பிய ராமர் பரத்வாஜ முனிவரின் ஆசிரமத்தில் தங்கி அங்கு அவரது உபச்சரிப்பை ஏற்றார். அவர்களுடன் ஆஞ்சநேயரும் வந்திருந்தார். தனக்கு உதவிய ஆஞ்சநேயரை கௌரவிக்கும் விதமாக தனக்கு உணவு பரிமாறிய இலையின் நடுவில் ஒரு கோடு போட்டாராம். ஒரு பக்கத்தில் இருந்த உணவை அவரை உண்ணும்படி கூறினாராம். இந்நிகழ்வுக்கு பிறகுதான் வாழை இலையின் நடுவில் கோடு வந்ததாகவும் கர்ண பரம்பரை கதை ஒன்று கூறுகின்றது. இத்தகைய சிறப்பு மிக்க பரத்வாஜர் இத்தலத்து மகாலிங்கேஸ்வரரை வழிபட்டதாக ஸ்தல புராணம் கூறுகிறது. மதுரை மீனாட்சியை பிரதிஷ்டித்து செய்த 5 முனிவர்களில் இவரும் ஒருவராகும். சிறப்பு அம்சம்: பரத்வாஜர் இந்த கோவிலுக்கு வந்து ஒரு தவ மேடை அமைத்தார். அவர் அதில் அமர்ந்து யோகத்தில் மனதை ஒடுக்கி சிவனை வழிபட்டாராம். இதனால் இத்தலத்திற்கு ஒடுக்கம் தவசி மேடை என்ற பெயரும் ஏற்பட்டது. கோவிலின் முகப்பில் 2 பீடங்கள் உள்ளன. சிவனை தரிசிக்க வரும் அடியார்கள் பாதம் தன் மீது பட வேண்டும் என்பதற்காக பரத்வாஜர் இந்த பீடங்களின் வடிவில் இருப்பதாக சொல்கின்றார்கள். பரத்வாஜர் மக நட்சத்திரத்தில் பிறந்தவர் என்பதால் மாதந்தோறும் மக நட்சத்திரத்தில் சிறப்பு பூஜை நடக்கின்றன. இந்த பூஜையில் பல ரிஷிகளும் மகான்களும் அரூப வடிவில் கலந்து கொள்வதாக ஐதீகம். மகத்தில் பிறந்ததால் ஜெகத்தை ஆளலாம் என்பது பழமொழி. மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பரத்வாஜரை குருவாக கொண்டு மகம், பஞ்சமி, ஷஷ்டி, ஏகாதசி, துவாதசி, பிரதோஷம், மாத சிவராத்திரி நாட்களில் இத்தல இறைவனுக்கு அபிஷேக ஆராதனை செய்து வழிபட்டால் வாழ்வில் நல்ல நிலையை அடைவார்கள் என்பதும் நம்பிக்கை. இந்த கோவிலின் சிறப்பு அம்சம் மற்றொரு முறை: விஞ்ஞான அடிப்படையில் சிவராத்திரியை ஒட்டி 30 நாட்களும் சூரிய ஒளி மூலவர் மீது படும். காலையில் சூரியன் ஒளிக்கதிர்கள் சிவன் மீதும் மாலையில் பைரவர் மீதும் விழுவது சிறப்பாகும். பொதுவாக ஒரு சன்னதிக்குள் ஒரு அம்பிகை தான் இருப்பாள். ஆனால் திண்டுக்கல் அருகில் உள்ள ஒடுக்கம் தவசி மேடை மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் ஒரே சன்னதிக்குள் 2 அம்பிகையரை நாம் தரிசிக்கலாம். சென்று வருவோமாக. அந்த கோவிலின் சிறப்பை அறிந்து அங்கு அருள் பெற அனைவரையும் வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.